இன்னைக்கு நம்ம மதுரை சிம்மக்கல் செல்லத்தம்மன் கோயிலை பத்தி பார்க்க போறோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் மற்ற கோயிலிலிருந்து சுவாமியோ அம்மனோ உள்ளே செல்ல முடியாது. ஆனால் இக்கோயில் தெய்வமான செல்லத்தம்மன் மட்டும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் சென்று வரும் அனுமதி பெற்றிருப்பது சிறப்பாகும். கண்ணகியின் கற்புத்திறனை உணர்ந்த மக்கள் அவளை தெய்வமாக நினைத்து வழிபட தொடங்கினர். மதுரையில் அவள் தங்கியிருந்த இடத்தில் அவளுக்கு சிலை அமைத்து கோயில் கட்டி வழிபாடுகளை செய்ய தொடங்கினர். இக்கோயில் அமைக்கப்பட்ட நேரத்தில் கோயில் இருந்த பகுதியில் அடிக்கடி தீ விபத்துகள் நடந்தன. கண்ணகியின் சிலை கோபத்துடன் இருப்பதாலேயே இது போன்ற தீ விபத்துகள் அடிக்கடி நடக்கின்றன என்று அங்கிருந்த மக்கள் நினைக்க தொடங்கினர். இது குறித்து மக்கள் அனைவரும் அப்போது ஆட்சியில் இருந்த மன்னன் செண்பக பாண்டியனிடம் தெரிவித்தனர். மன்னன் தனது அமைச்சர்களுடன் இது குறித்து பேசினார். அமைச்சர்களிடமிருந்து சரியான ஆலோசனை எதுவும் கிடைக்காத நிலையில் மன்னன் கவலையடைந்தான். இந்நிலையில் ஒரு நாள் இரவில் அவன் கனவில் தோன்றிய சிவபெருமான் அந்த இடத்தில் பார்வதி சிலையினை வைத்து கோயிலை மாற்றி அமைக்கும்படி தெரிவித்தார். அதன் பிறகு மன்னன் அம்பாள் சிலை ஒன்றை வடிவமைக்க செய்து அந்த அம்பாளையே முதன்மை தெய்வமாக்கி அந்த கோயிலை மாற்றி அமைத்தான். அதன் பின்னர் அந்த பகுதியில் தீ விபத்துகள் இல்லாமல் போயின. இந்த கோயிலில் அமைக்கப்பட்ட பார்வதி சிலை அந்த மன்னன் பெயரை கொண்ட செண்பகத்தம்மன் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அந்த பெயர் மருவி செல்லத்தம்மன் என்று ஆகிவிட்டது என இக்கோயிலின் தல வரலாற்றை சொல்கின்றனர்.